ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இந்த மலரின் பயணம் அப்படின்னு சொல்கிறத கிட்டத்தட்ட நான் 10வது தடவை வாய்ஸ் கொடுத்துருக்கேங்க. சுத்தமாக முடியலைங்க. தொண்டை வலி இல்லை, பட் குரல் இன்னும் சேஞ்ச் ஆகலை. இன்னும் கொஞ்சம் சளி இருக்கிறனால ஒரு 3 டேஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ மெடிசன் எடுத்தே 4-5 டேஸ் ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் எனக்கு இந்த விலாக் வேகமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். ஒரு ஒரு ஹாப்பி மொமெண்ட் இருக்குது. ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி நானும் 2-3 ரீல்ஸ்லாம் போட்டேன். அது வாய்ஸ் கொடுக்காமே இருக்கிற மாதிரி உள்ள ரீல்ஸ்லாம் போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ, ரொம்ப லென்த்திலாம் கிடையாதுங்க, ஷார்ட்டாக தான் முடிச்சுக்கிறேன் நான். அது என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா, நான் ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கியிருப்பேன்னு நினச்சிங்கன்னா இல்லைங்க, அந்த அளவுக்குலாம் நம்மகிட்ட பட்ஜெட்டே கிடையாது. இப்போ என்னோடய பொண்ணு 10th சிபிஎஸ்சி எழுதியிருந்தா. ஸோ அவளுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. அவள் ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு 92% மார்க் எடுத்திருந்தா. எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் ஒன்று படிப்பாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவளுக்கு. ஸோ அதில் சென்டம் எடுத்திருந்தா. தமிழில் 99% மார்க் எடுத்திருந்தா. ஸோ என் பொண்ணு இது வரைக்கும் டியூஷன்லாம் போனதே கிடையாது. அவளாக தான் படிப்பா, தெரியாத என்கிட்ட கேட்பா. ஸோ அவளோட எஃபோர்ட்டுக்கு எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ என்னோடய சிஸ்டர் நீ 450க்கு மேலே எடுத்துட்ட சிபிஎஸ்சி அப்படின்னாலே அது ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் பாப்பா. அதனால் நான் நீ 450க்கு மேலே எடுத்துட்டீங்கன்னா சித்தி உனக்கு பிடிச்சது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. அவள் ஆல்ரெடி ஜனவரி மந்த்தே சொல்லியிருந்தா. நாங்கள் சில்வர் ஸ்டோர் போய் அங்கே ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். அங்கே ஒரு சில்வர் வாட்ச் இருந்தது. அந்நேரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 to 18 பீசஸ் இருந்ததுங்க. அதனால் எனக்கு இந்த மாதிரி வாட்ச் வேணும் சித்தி அப்படின்னு சொல்லியிருந்தா. பட் என் சிஸ்டர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நான் உனக்கு அமௌண்ட்டு தரேன், நீ வாங்கி வச்சிரு, அவள் கண்டிப்பாக எடுத்துருவான்னாங்க. அதெல்லாம் இல்லை, மார்க் வந்தக்கப்புறம் நீ கடைக்கு கூட்டு போய் எடுன்னு சொன்னேன். கடைசியில் நாங்கள் சில்வர் ஸ்டோர் போய் பார்க்குறப்ப ஒரு 4 மாடல் தாங்க இருந்தது. மீதி எல்லாமே சோல்ட் அவுட்டுன்ட்டாங்க. ஸோ ப்ரைஸ் ரேஞ்சஸ் பார்த்திங்கன்னா 6500 to 8000 சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னோடய சிஸ்டர் கண்டிப்பாக உன் பொண்ணு எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு ஜனவரி மந்த்தே ஒரு 8000 ருபீஸ் இவளுக்காக நிப்பாட்டியே வச்சுருந்தா. இந்த அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன், அவள் பர்த்டே மார்ச் எண்டில் வரும், ஸோ அதுக்கு கூட வாங்கி தரேன்னா. அப்போ கூட நான் இல்லை மார்க் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஸோ இருந்த 4 வாட்சையும் நாங்கள் போட்டு பார்த்தோங்க. பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த வாட்சுக்கு கேரண்டி தர மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஓவராலாக அந்த மேலே உள்ளதுக்கு பாலிஷ் போச்சுன்னா திரும்ப பண்ணி தருவோம், பட் வாட்ச் கேரண்டி இல்லைன்னு சொன்னதும் வேணாம், அப்போ டைட்டனில் போய் நல்ல வாட்சாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டான் என் சிஸ்டர். ஏன்னா டைட்டன் ராகாவில் அவள் ஒரு வாட்ச் வச்சுருக்கா, கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் ஆயிடுச்சுங்க. சூப்பராக இன்னமும் நல்லா இருக்குது, கொஞ்சம் கூட ஃபேடே ஆகலை, நல்லா இருக்கும் அவள் வச்சுருக்க வாட்ச்சு. ஸோ அவள் ஒரு 10 இயர்ஸ்க்கு பேக்கே அந்த வாட்ச் ஒரு 8000 ரேஞ்சில் வாங்கியிருந்தா. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஃபங்க்ஷன் கேட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் அவள் சொல்லிட்டா, நீ வா டைட்டன் ராகாவில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. இப்போ காமிச்சேன் பார்த்திங்களா அந்த ஸ்டோன் வச்ச வாட்ச்சு, அதெல்லாம் கிட்டத்தட்ட 20,000 கிட்ட சொன்னாங்க. ஸோ பாப்பா கையில் போட்டிருக்க வாட்செல்லாம் ஒரு 8000 ரேஞ்சில் தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா என் சிஸ்டரோட பட்ஜெட் ஒரு 8000 சொல்லியிருந்தா. ஸோ அதனால் அந்த ரேஞ்சில் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் என் பொண்ணு கை வைக்கிற வாட்ச் எல்லாமே பார்த்திங்கன்னா 8000 10,000 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ டைட்டன் ராகாவில் நான் ஒரு 3000 ருபீஸ்க்கு ஒரு 10 இயர்ஸ் பேக் என் பையன் பிறந்தப்போ வாங்கியிருந்தேன். ஸோ அதுவுமே இப்போ வரையும் வச்சுருக்கேன். ஆனால் என்ன, அந்த மெட்டல் பாலிஷ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2000 ருபீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அதில் ஒரு ஸ்டோன் வச்சு தான் நான் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் இன்னமும் ரொம்ப நல்லா இருக்குது. இதோட ஒரு 4-5 தடவை பேட்ரி மட்டும் மாற்றிருக்கேங்க. ஸோ அந்த வாட்சுக்கு எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. ஸோ அதனால் என் தங்கச்சி நான் வாங்கி கொடுக்குற வாட்ச் தான் அவள் லைஃப் லாங் வச்சுருக்கணும் அப்படிங்கிறக்காக பார்த்து பார்த்து அவளுக்கு செலக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாள். அவள் பட்ஜெட் அப்படியே கூடிக்கிட்டே போச்சு. லாஸ்ட்டாக 10,000 போச்சு, 12,000 போச்சு. இருக்கிற எல்லா வாட்சையும் எடுத்து கையில் போட்டு பார்த்துட்டு இருந்தோம் நாங்களும். என் பொண்ணு டயல் ரவுண்டாக இருக்கணும் அப்படிங்கிறா, கொஞ்சம் பார்வையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாள். லாஸ்ட்டாக இந்த 2 வாட்சில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோ, 8000 ரேஞ்சில் தான் இருந்தது. இது காமிச்சாங்கங்க, இது சூப்பராக இருந்தது. பிளாக் கலர் பாலிஷாக இருக்குல்ல, இது எல்லாமே பேர்லுங்க. அந்த பேர்லை மெல்ட் பண்ணி இந்த மாதிரி உள்ள டயலில் எல்லாமே வச்சுருக்கிறதா சொன்னாங்க. ப்ரேஸ்லெட்டும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் அரௌண்ட் ஒரு 16,000 18,000 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு. இப்போ இந்த டயலுக்குள்ளே பார்த்திங்கன்னா முத்து, அந்த பேர்லை உருக்கி விட்டு பண்ணியிருப்பாங்க. இந்த டயல் ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க.
ஸோ அதனால் அவன் வந்து அந்த பேர்ல் டயல் உள்ள மாதிரியே கேட்டாள். ஸோ பேர்ல் டயல் எல்லாமே ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 8500 10,000 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஆனால் அவளுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிற வாட்ச்லாம் பார்த்திங்கன்னா மோர் தேன் 12,000 போயிடுச்சு. நான் சொன்னேன், சித்தி வந்து 8,000 சொல்லியிருக்கானா அதுக்குள்ளே பாரு பாரு அப்படின்னு. ஆனால் அவள் வந்து இல்லை, என் தங்கச்சி வந்து அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கட்டும், மீதி எவ்வளோ வந்தாலும் நான் பே பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி பேர்ல் வந்து நடுவில் அந்த டயலுக்கு மட்டும் வைக்கிறது அப்படிங்கிறது நான் இப்போ தாங்க ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ஸோ இதான் என் சிஸ்டர், இது வந்து என் பொண்ணுக்கு வந்து கிஃப்ட் பண்ணிட்டான், வாங்கிட்டான் அவள். ஸோ அது என்ன வாங்கினா அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. வந்து நெக்ஸ்ட் டேங்க வேளச்சேரியில் உள்ள சென்னை சில்க்ஸு, அங்கே உள்ள ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை சேர்ந்துருக்கும் பார்த்திங்களா, அந்த கடைக்கு தாங்க வந்திருந்தோம். நெக்ஸ்ட்டு வீக்கில் வந்து அம்மாவுக்கு வந்து 2வது வருஷம் சாமி கும்பிட்றோம். ஸோ அப்பா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி வீட்டுக்கிட்ட தான் இருக்குது, அங்கே தாங்க வந்திருந்தோம். ஸோ எங்கள் 2 பேருக்குமே கொஞ்சம் 3XL 4XL அந்த சைஸ் தான் தேவைப்படும். அது எப்போயுமே சென்னை சில்க்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஸோ 2 பேருமே ஒரே மாடலில் ஒரே டிசைனில் ட்ரெஸ் எடுக்கணுங்கிறக்காக இங்கே வந்திருந்தோங்க. ஸோ எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு மந்த் ஜூன் மந்த் வந்து ஸ்ரீகுமரனில் போட்ட சிட்டு வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ நான் ஒரு அட்டிகை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தாங்க இங்கே வந்து உட்காந்து பார்க்க வந்திருந்தேன். உட்காந்தா டைமண்ட் செக்ஷன் பக்கம் உட்கார சொல்லிட்டாங்க. நமக்கு கண் எப்போயுமே அந்த டைமண்ட் கம்மலில் போகும் பார்த்திங்களா, இதெல்லாம் கிட்டத்தட்ட 1,00,000 ரூபா வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் நெக்லஸ் அட்டிகை பார்க்கணுன்னதும் இதெல்லாம் இந்த மாதிரி பாருங்கள் மேடம், இதெல்லாம் வந்து 1,60,000 1,80,000 2,00,000 அரௌண்ட் வரும் அப்படின்னாங்க. நான் கழுத்தில் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து 1,60,000லேருந்து 1,70,000க்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் சிட் ஸ்கீம் எடுக்கும் போதில் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம், அட்டிகைக்கு பதிலாக இந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆசைக்கு 2 போட்டு பார்த்துக்கிட்டேங்க. பட் அட்டிகைன்னு கேட்டால் இந்த ஒரே ஒரு அட்டிகை தான் இருக்குதுன்னு காமிச்சாங்கங்க. எனக்கு ரொம்ப ஏமாற்றமாக போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு மந்த்து சிட்டு முடிஞ்சக்கப்புறம் நம்ம அட்டிகைன்னு சொல்லி வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு மாடல் காமிச்சு அந்த ஒன்றையே நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீலிங் ஆச்சுங்க. பட் அந்த டைமண்ட் நெக்லஸ் மேலேயும் கண்ணு போய்கிட்டே தாங்க இருந்தது. அப்புறம் எனக்கு இங்கே வந்து கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் முடியலங்க. கொஞ்சம் த்ரோட் பெயின் வேறு இருந்தது, காலில் வேறு சின்னதாக அடிபட்டிருந்ததுன்னு சொன்னேன் பார்த்திங்களா, அந்த பெயின் வேறு இருந்துகிட்டே இருந்தது. ஸோ நானும் என் சிஸ்டரும் ஒன்று போல் ட்ரெஸ்ஸு சூஸ் பண்ணிட்டோம். நாங்கள் 2 பேருமே கொஞ்சம் அப்படியே பாந்தமாக தான் இருப்போம். ஸோ எங்கள் 2 பேருக்கும் அடுத்தடுத்த சைஸில் ஒரே கலரில் ஒரே டிசைனில் நல்லாவே இருந்ததுங்க. சென்னை சில்க்ஸில் வந்து இப்போ நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க உங்களுக்கு. 3 பீஸ் எடுத்தால் 1000 அந்த மாதிரிலாம் நிறைய சுடிதார் கலெக்ஷன் இருந்தது. ஸோ அதில் கூட கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ 2:30 மணிக்கு கடைக்குள்ளே நுழைஞ்சது, வெளியே வந்து பார்த்தா இருட்டிடுச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 6:45 கிட்ட ஆயிடுச்சு. சரி பக்கத்துலேயே ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டுன்னு போட்டிருந்ததுங்க. சரின்னு இங்கே தான் போயிருந்தோம். போனால் விலை ஒன்றும் அப்படியே டபுள் ட்ரிபிளாக இருந்ததுங்க. ஸோ ஒரு காஃபி வந்து 25 சொன்னாங்க, டீ வந்து 20 சொன்னாங்க. நிறைய கடைகள் இருந்ததுங்க உள்ளே. நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த பிளேஸ்க்கு வந்து அடிக்கடி போக முடியாதுங்க. எப்போயாவது ரேராக ஒரு தடவை போகிறோம் அப்படின்னா ஓகே தாங்க. நான் உங்களுக்கு வந்து சில கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேங்க. இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி சில்வர் ஸ்டோர் போயிருந்தப்போ நான் பார்த்துருந்த கலெக்ஷன்ஸு. ஸோ ஜான்வரி மந்த் போனப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கலெக்ஷன்ஸ் வந்து இவ்வளோ வச்சுருந்தாங்கங்க. இது போகவும் இன்னும் உள்ளேருந்து வேறு எடுத்து காமிச்சாங்க. இது எல்லாமே கோல்டன் கலரில் இருக்குல்ல, இதே மாதிரி சில்வர் கலர்லேயும் கொஞ்சம் வாட்சஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் காமிச்சிருந்தாங்க எனக்கு. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த சில்வர் வாட்ச்சு இதெல்லாம் வாங்குறத விட நீங்கள் வந்து ஒரு கம்பெனி வாட்சாக வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் வரதாங்க செய்யும். எஸ்பெஷலி டைட்டன் ராக நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க. அந்த ஒர்த் ஃபார் த மணி அப்படிங்கிறது அதில் இருக்க தான் செய்யுது உங்களுக்கு. நான் இதே மாதிரி ஒரு வாட்ச் வந்து என்எஸ்கேயில் வந்து ஆன்டிக் பீஸில் ஒன்று எடுத்து வச்சுருந்தேன். பட் அது ஃபங்க்ஷன் யூஸுக்கு அப்படின்னு நான் எடுத்து வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் எனக்கு அதை விட டைட்டன் ராகா வந்து ஓகேவாக பட்டதுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன், என்ன கடையில் எது அஃபோர்டபுளாக இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ சில்வர் ஸ்டோர் வலசரவாக்கத்தில் என்னோடய சிஸ்டர் வந்து பழைய வெள்ளிலாம் போட்டு புதுசாக ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் அவங்க எப்படி வந்து ஓல்டு சில்வர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, நமக்கு ஒர்த்தாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேங்க. அதை வந்து நெக்ஸ்ட்டாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அங்கே கொஞ்சம் கலெக்ஷன்ஸும் ஷூட் பண்ணியிருந்தேன், அதையும் சேர்த்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் காமிக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.